அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிராட்வைலர் நாய்க்கடியால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முத்து என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய டாக்டர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிராட்வைலர் நாய்க்கடியால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முத்து என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கத்தளம் பகுதியைச் சேர்ந்த முத்து அவர் விருந்து வருகிறார். இந்நிலையில அவர் வழக்கமாக சவாரிக்கு செல்லும் பொழுது ராட்வைலர் நாய் அவர் கடித்து ரத்த வெள்ளத்தில் அவர் உறைந்து கிடக்கும் பொழுது அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். மூலக்கொத்தளத்தில் நேற்று ராட்வைலர் நாய் கடித்ததில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ஆட்டோ ஓட்டுநர் முதற்கட்ட சிகிச்சையாக தடுப்பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்பொழுது நாய் கடித்த பலத்த காயமடைந்ததால பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ராபிஸ் தடுப்பூசி 2 டோஸ் செலுத்திய பின்னர் 2 நாட்கள்ல குணமடைந்து வீடு திரும்புவார் எனவும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.